செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா, செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா? இந்த வார்த்தைதான் 2011 தேர்தலின் போது ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டங்களில் பிரதானமாக எதிரொலித்தது. தேர்தலில் தேமுதிகவின் கூட்டணி பலம் இருந்ததால் வெற்றி பெற்று முதலமைச்சரானார் ஜெயலலிதா. ஆனால் அதன் பின்னர் அவர் இந்த மக்களுக்காக என்ன செய்தார்? கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் என்னவாயிற்று? அப்போது அவர் கேட்ட கேள்வியை இப்போது மக்கள் முதலமைச்சரை பார்த்து கேட்கிறார்கள், செய்தீர்களா நீங்கள் செய்தீர்களா என்று. இதற்கு ஜெயலலிதா என்ன பதில் சொல்ல போகிறார்? வாருங்கள் பார்க்கலாம் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில். காலில் விழும் கலாச்சாரத்தை வளர்த்து வேரூன்றி தலைத்தோங்கச் செய்தவர் ஜெயலலிதா மட்டுமே. 1996ஆம் ஆண்டு தேர்தலில் படுதோல்வி அடைந்த பின்னர் ஜெயலலிதாவின் முழுநீள பேட்டியை ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. அந்த பேட்டியின் போது, இப்படி காலில் விழும் கலாச்சாரத்தை வளர்க்கிறீர்களே, இது கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகிறதே என்று செய்தியாளர் கேட்டபோது ஜெயலலிதா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் யாரையும் காலில் விழச் சொல்வது இல்லை, ஆனால் அவர்களாக விழும்போது ஒரு பெண்ணாக நான் எப்படி அவர்களை தூக்கிவிட முடியும் என்பதே. அதற்கு பிறகு 2001 மற்றும் 2011 ஆட்சி காலங்களிலும் ஜெயலலிதாவின் காலில் விழும் கலாச்சாரம் நின்றிருக்கிறதா என்பதை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. தன்னை விட வயதில் மூத்தவர்களை கூட காலில் விழ வைத்து அதில் அற்பத்தனமான இன்பம் காண்கிறார் ஜெயலலிதா. பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் சுயமரியாதையை விட்டு கூச்ச நாச்சமின்றி ஜெயலலிதாவின் காலில் விழுந்து கிடக்கின்றனர் அதிமுக அடிமைகள். இப்படி சகட்டு மேனிக்கு அனைவரும் காலில் விழுவதால் தன்னை கடவுளுக்கு நிகராக ஜெயலலிதாவை கருதி கொள்ள வைத்திருக்கிறது. ஜெயலலிதாவின் ஆணவம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்வதை அவரின் பேச்சுக்களும் அறிக்கைகளும் வெளிப்படையாகவே தெரிவிக்கின்றன. நான், எனது அரசு என்பது ஒரு நபரின் ஆணவமும் தன்னைத்தானே விரும்பும் தன்மையுமே குறிக்கின்றன. ஆணவத்தோடு சேர்ந்த ஜெயலலிதாவின் சிறுபிள்ளைத்தனம்தான் குடிநீர் பாட்டில்கள், மிக்சி கிரைண்டர்கள், மடிக்கணினிகள் போன்றவற்றில் தன் படத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் அச்சிட்டுக் கொள்வதே, எம்ஜிஆர் சமாதியில் இரட்டை இலை சின்னத்தை பொறித்துக் கொள்வதே, நிவாரண பொருள் தொடங்கி இறுதிச் சடங்கில் வைக்கப்படும் மலர் வளையம், திருமண ஜோடிகளின் தலையில் என எல்லாவற்றிலும் ஸ்டிக்கர் ஒட்டுவது வரை நீண்டு கொண்டே போகிறது. இந்த பொருட்களிலெல்லாம் தன் படத்தை ஜெயலலிதா போட்டுக் கொள்வதென்றால் தான் சம்பாதித்த சொத்துக்களை விற்று அதில் வரும் பணத்தில் பொதுமக்களுக்கு இலவசங்களை கொடுக்கும் போது வேண்டுமானால் போட்டுக் கொள்ளலாம். ஆனால் தற்போது கொடுக்கப்படும் இலவசங்கள் அனைத்தும் வழங்கப்படுவது மக்களின் வரிப்பணத்தில் அல்லவா? மக்கள் வரிப்பணத்தில் வழங்கப்படும் பொருட்களில் தன் படத்தை போட்டு ஆதாயம் தேடுவது அற்பத்தனத்தை தானே அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுகிறதே. மக்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் மகாராணியின் நகர்வலம் போலத்தான் இருக்கிறது அவரது செயல்பாடுகள். தேர்தல் நெருங்கிவிட்டது. இனிமேல் எங்கே சென்றாலும் ஹெலிகாப்டரில் செல்வது, குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அட்டையில் எழுதி வைக்கப்பட்ட வாசகங்களை அழைத்து வரப்பட்ட கூட்டத்தின் முன்னால் வாசிப்பது, அவர்களை பார்த்து செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா என்று கேட்பது போன்ற திருவிளையாடல்கள் தொடங்கிவிடும். மீண்டும் ஒருமுறை ஜெயலலிதாவிற்கு வெற்றி கிடைத்தால் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பதை சொல்லி தெரிந்து கொள்ள தேவையில்லை. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் என்று அதிமுகவினர் செய்து வந்த பிரச்சாரம் பொய் என்பதையும் ஜெயலலிதாவின் நிர்வாகம் நிரூபித்து விட்டது. கடந்த 4.25 வருடங்களில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது. தமிழகத்தின் பெரும்பான்மையான பகுதிகளில் அதிமுக அரசுக்கு எதிராக எதிர்ப்பு அலை வீசிக்கொண்டு வருகிறது. முடங்கி போன நிர்வாகம், பெருகி போன ஊழல், செயல்படாத அரசு, தலை காட்டாத முதலமைச்சர் என்று அனைத்து துறைகளிலும் அதிமுக அரசு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்த போது
மக்களுக்கு வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கினார் ஜெயலலிதா. இந்த முறை கடைசியாக சட்டப்பேரவையில் பேசுகையில் அரசின் 36 துறைகள் உள்ளன, 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு துறையிலும் செய்யப்பட்டுள்ள சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் 36 நாட்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிறார். இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் 36 துறைகள் இருக்கின்றன அரசாங்கத்தில். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு துறைக்கு ஒரு நாள் தேவை, ஒரு நாள் முழுவதும் தேவை. அப்படியானால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள் முழுவதையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் 36 நாட்கள் நான் பதிலுரை இங்கே வழங்க வேண்டும். ஆனால் இந்த ஆட்சியின் சோதனைகளை சொல்ல வேண்டுமானால் 365 நாட்களில் 36 போக மீதமுள்ள 329 நாட்களும் கூட போதாது. எங்களின் செயல்பாடுகள், திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காகத்தான். எங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம், மக்கள் நலம் மட்டும்தான். அதிமுக உண்மையான மக்கள் இயக்கம், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட இயக்கம். நான் இருக்கும் வரை இந்த இயக்கம் மென்மேலும் தமிழர்களின் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுக மக்களுக்காக இயங்கும் என்று கூறினார் ஜெயலலிதா. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். உண்மையிலேயே சொன்னதை செய்தாரா? அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறியது என்ன, செய்துள்ளது என்ன? விவசாய துறையை பொறுத்தவரை அதிமுக தேர்தல் அறிக்கையில் அரிசி உற்பத்தி 8.6 மில்லியன் டன்களில் இருந்து 13.45 மில்லியன் டன்களாக அதிகரிக்கும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. 2014-15 புள்ளி விவர கணக்குப்படி அரிசி உற்பத்தி 7.1 டன்னாக குறைந்திருக்கிறது. விவசாயிகளின் தனிநபர் வருமானத்தை 2 முதல் 3 மடங்கு உயர்த்த புதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்றார் ஜெயலலிதா. ஆனால் அப்படி எந்த திட்டமும் இதுவரை உருவாக்கப்படவில்லை. விலைவாசியை குறைக்க சிறப்பு திட்டம் கொண்டு வரப்படும் என்றார். கரும்பு டன் ஒன்றுக்கு 2500 வழங்கப்படும் என்று 2011 அறிவித்தார் ஜெயலலிதா. ஆனால் 2016 ஜனவரியில்தான் கரும்பு விலையே உயர்த்தப்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அம்மா குடிநீர் என்று அறிவித்து 1 லிட்டர் குடிநீரை 10 ரூபாய்க்கு விற்றதுதான் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் 5.6 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். ஆனால் எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அனைவருக்கும் குறைந்த விலையில் சூரிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் மிகுந்த வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டித்தரப்படும் என்று அறிவித்த 10,000 வீடுகள் கூட முறையாக கட்டித்தரப்படவில்லை. அனைத்து கிராமங்களுக்கும் 4 ஆண்டுகளுக்குள் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். 2013ஆம் ஆண்டிற்குள் 5000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய திட்டம் வகுக்கப்படும் என்றார். கடந்த 4.25 ஆண்டு காலத்தில் ஒரே 1 மெகாவாட் மின்சாரம் கூட புதிதாக உற்பத்தி செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. திமுக ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட 800 மற்றும் உடன்குடி மின் திட்டங்களும் டெண்டரில் செய்த குளறுபடியால் நீதிமன்ற வழக்குகளில் இத்திட்டங்கள் முடங்கியுள்ளன. 1 மெகாவாட் மின்சாரம் கூட புதிதாக உற்பத்தி செய்யாமல் தனியாரிடமிருந்து ஒரு யூனிட் 13 ரூபாய்க்கு வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2012ஆம் ஆண்டிற்குள் 151 மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் குப்பையில் இருந்து 1000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும் என்றார். 160 கிராம பஞ்சாயத்துகளில் 150 கிலோவாட் பயோ கேஸ் மின்சாரம் தயாரிக்கப்படும் என்றார். குப்பைகளை கூட ஒழுங்காக வாராத அரசு என்று பெயர் வாங்கியதை தவிர எதையும் செய்யவில்லை அதிமுக அரசு. இத்தகைய சிறப்பு திட்டங்களின் மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய் கடனாளி மாநிலம் என்ற தலைக்குனிவில் இருந்து தமிழகத்தை மீட்டு நீடித்த வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும் என்றார். மார்ச் 2016 அன்று உள்ளபடி தமிழகத்தின் மொத்த கடன் 2,16,000 கோடி என்று தமிழகத்தின் நிதித்துறை செயலாளரே அறிவித்திருக்கிறார்.
இப்படி தமிழகத்தின் கடனை இரட்டிப்பாக்கியதை தவிர வேறு எந்த சாதனையையும் அதிமுக அரசு செய்யவில்லை. The new Lakme. விவசாயிகளை பங்குதாரர்களாக கொண்ட 6 ஆடை அலங்கார சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்கப்படும் என்றார். இதனால் 70 லட்சம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். ஆனால் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. மாணவர்களின் புத்தக சுமை குறைக்கப்படும், பள்ளி கல்வியின் நடைமுறை குறைபாடுகள் நீக்கப்படும் என்றார். சமச்சீர் கல்வி திட்டத்தை ரத்து செய்வதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடியதுதான் ஜெயலலிதா ஆட்சியின் லட்சணம். பல்கலைக்கழகங்கள் தனித்தன்மையுடன் இயங்க 12 அம்ச திட்டங்கள் தீட்டப்பட்டு பல்கலைக்கழகங்களின் தரம் உலகத் தரத்திற்கு இணையாக உயர்த்தப்படும் என்றார். இன்றைய தேதியில் தமிழகத்தின் 8 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களே இல்லை. அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட தமிழகத்தின் அனைத்து பல்கலைக்கழக நியமனங்களிலும் ஊழல்தான் தலைவிரித்து ஆடுகிறது. துணைவேந்தர் பதவிக்கு 14 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்படுவதாக தமிழக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. மாணவர்களின் பன்முக திறனை ஊக்குவிக்க தனித்திறமை மற்றும் அறிவுசார் கழகம் உருவாக்கப்படும் என்றார் ஜெயலலிதா. தமிழகத்தினுடைய நதிகளை நீர்வழி சாலை மூலம் இணைத்து தண்ணீர் வீணாகாமல் வெள்ளப்பெருக்கு நீரையும் வரைமுறைப்படுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றார் ஜெயலலிதா. தமிழக நதிகளை இணைக்கும் நவீன நீர்வழிச்சாலை உலக வங்கி கடன் உதவியோடு அமைக்கப்படும் என்றார். நீர்நிலைகளை இணைத்து வெள்ளப்பெருக்கு நீரை சேமிக்கும் லட்சணத்தை சமீபத்திய வெள்ளத்தில்தான் பார்த்தோமே. அரசு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு, பணி வரன்முறை உள்ளிட்ட அனைத்து குறைபாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் நிவர்த்தி செய்யப்படும். அரசு ஊழியர்கள் தங்கள் குறைகள் குறித்து பேசுவதற்காக கடந்த 5 ஆண்டுகளாக முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டு கிடைக்காத காரணத்தால் படிப்படியாக பல்வேறு போராட்டங்களில் இறங்கி திரும்பிய திசையெங்கும் இன்று போராட்ட களமாய் மாறி நிற்கிறது தமிழ்நாடு. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை 2 மடங்காக்குவேன். 2 மடங்காக்குவது இருக்கட்டும், ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளும் கடையை காலி செய்துவிட்டு அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் நிலைமைதான் தமிழகத்தில் நீடிக்கிறது. சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் கோவைக்கு சிங்கப்பூரில் உள்ளது போல மோனோ ரயில் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் ஜெயலலிதா. கட்டி முடிக்கப்பட்ட மெட்ரோ ரயிலே ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக வேண்டும் என்பதற்காக பல காலம் காத்து கிடந்த நிலை தமிழகத்தில் நடந்ததை யாரும் மறக்கவில்லை. மோனோ ரயில் சாத்தியப்படாது என்று நிபுணர்கள் தெளிவாக தெரிவித்துவிட்ட நிலையில் இந்த திட்டமும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக எந்தவித தயவு தாட்சண்யமும் இன்றி நிலைநாட்டப்படும் என்றார். மக்கள் அமைதியாக வாழ தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே. உள்துறையை கையில் வைத்திருக்கும் ஜெயலலிதா தமிழக சட்டம் ஒழுங்கை ஒழுங்காக பராமரிக்க தெரியாமல் கோட்டை விட்டு விட்டார். கொலைகள், கொள்ளைகள், திருட்டுக்கள் என்ற குற்றங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. சென்னையை மட்டுமே சார்ந்து புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படுவதால் தமிழகத்தின் தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கும் அதை விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆட்டோமொபைல், தொலைத்தொடர்பு, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கட்டுமான துறை, கப்பல் கட்டும் துறை போன்ற துறைகள் ஊக்குவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்றார் ஜெயலலிதா. இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்பட்ட தமிழகம் தொழில்துறையில் அதல பாதாளத்திற்கு வீழ்ந்தது. அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகியவை முதலீட்டாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அள்ளி வழங்கி முதலீடுகளை வரவேற்று வந்த நிலையில்
தமிழகத்தில் முதல்வரையே சந்திக்க முடியாத ஒரு அவலமான சூழல் நிலவியதே. ஆட்சி முடிகிற கடைசி காலகட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் தொழில்துறையில் சந்தித்த பின்னடைவை வேறு எப்போதுமே சந்தித்தது கிடையாது. போக்குவரத்து துறை நவீனப்படுத்தப்படும். கூடுதலான நவீன பேருந்துகள் அனைத்து வழித்தடங்களிலும் இயக்கப்படும். ஓட்டை உடைசலாக ஓடும் தமிழக பேருந்துகள், கூடுதலான நவீன பேருந்துகள் அனைத்து வழித்தடங்களிலும் இயக்கப்படும் என்றார் முதலமைச்சர் ஜெயலலிதா. ஓட்டை உடைசலாக ஓடும் தமிழக பேருந்துகள் இன்று உயிரை பறிக்கும் யமன்களாக சாலைகளில் வீதி உலா வருகின்றன. தமிழக போக்குவரத்து துறை மிக மிக மோசமான சீரழிவை சந்தித்திருக்கிறது. இவையெல்லாம் ஜெயலலிதா அறிவித்தது. ஆனால் சொல்லாமலேயே பலவற்றை செய்து மிகச்சிறந்த சாதனையாளராய் மாறியிருக்கிறார் ஜெயலலிதா. அதன் பட்டியல் என்ன தெரியுமா? இதோ இப்போது பார்க்கலாம். தமிழக மக்களின் வரிப்பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அனைத்தையும் தனது சொந்த பணத்தில் செயல்படுத்துவது போல நான் எனது என்று மார்தட்டிக் கொள்வது, வரிப்பணத்தில் செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்கள், இலவச பொருட்கள் அனைத்திலும் தன் படத்தை ஒட்டிக் கொள்வது, திமுக தலைவர் கருணாநிதியின் படம் இருந்தது என்பதற்காக லட்சக்கணக்கான பாடப்புத்தகங்களை கிழித்தது, கூடங்குளம் மக்களுக்கு ஆதரவு தருவது போல நடித்து இடைத்தேர்தல் முடிந்ததும் அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்தது, பேருந்து கட்டணம், பால் விலை மற்றும் மின் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியது, இத்தனை கட்டண உயர்வுகளுக்கு பிறகும் தமிழகத்தின் கடன் சுமையை அதிகரித்தது, சட்டசபையை துதிபாடும் அரங்கமாக மாற்றியது, எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நெரித்தது, அடிப்படை வசதிகளான சாலை வசதிகளை கூட செய்து தராமல் மக்களை பரிதவிக்க விட்டது, 4 மாதங்களுக்கு ஒருமுறை கொடநாட்டில் ஓய்வெடுத்தது, தமிழக மக்களை குடிக்கு அடிமையாக்கியது. ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம். ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயசில்ல உல்லாசம். ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம். ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயசில்ல உல்லாசம். இட்லி 1 ரூபா, கக்கூசு 5 ரூபா, பட்டசோறு 5 ரூபா, பருப்பு வேலை 100 ரூபா. இட்லி 1 ரூபா, கக்கூசு 5 ரூபா, பட்டசோறு 5 ரூபா, பருப்பு வேலை 100 ரூபா. பாட்டில் தண்ணி 10 ரூபா, படிக்க பீஸ் லட்ச ரூபா. பாட்டில் தண்ணி 10 ரூபா, படிக்க பீஸ் லட்ச ரூபா. நீ வாழ வச்ச தெய்வம்னு கூவலன்னா கொன்னுருவா. காவல்துறை பாதுகாப்போடு டாஸ்மாகை நடத்தி சாதனை புரிந்தது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற ஒரே முதல்வர் என்ற பெருமையை பெற்றது. சிறையில் இருந்து விடுதலை அடைய வேண்டிய அமைச்சர்களும் இதர அடிமைகளும் மண் சோறு தின்றது, காவடி எடுத்தது, அலகு குத்தியது, பால்குடம் சுமந்தது, தீ மிதித்தது, பத்திரிகைகள் மீதும் எதிர்க்கட்சிகள் மீதும் அவதூறு வழக்குகள் போட்டது, அப்துல் கலாம் மரணத்திற்கு கூட செல்லாமல் ஓய்வெடுத்தது, செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு சென்னை நகரை மிதக்க விட்டது, வெள்ள நிவாரணத்துக்கு வந்த பொருட்களில் ஸ்டிக்கர் ஒட்டியது, டாஸ்மாகை எதிர்த்து பாடல் பாடிய கோவனை கைது செய்தது. படிக்க விடாம ஸ்கூல்ல மூடுறான், குடிக்க ஒயின் சாப்ப கோயில் ஆண்ட துறக்கிறான். படிக்க விடாம ஸ்கூல்ல மூடுறான், குடிக்க ஒயின் சாப்ப கோயில் ஆண்ட துறக்கிறான். மாசம் ஒரு நாத்தா மண்ணெண்ண ஊத்துறான், மாசம் ஒரு நாத்தா மண்ணெண்ண ஊத்துறான். இந்த நாசமத்த கடைய மட்டும் மிட் நைட்ல தான் சாத்துறான். வருடந்தோறும் நடக்கும் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் மாநாடுகளை நடத்தாமல் நிறுத்தியது. இப்படி சொல்லாமல் செய்த சாதனைகள் ஏராளம் ஏராளம். மொத்தத்தில் தமிழகம் ஜெயலலிதாவின் ஆட்சியில் தீராத வேதனைகளை மட்டுமே சந்தித்திருக்கிறது. ஆனால் ஜெயலலிதாவோ ஒவ்வொரு துறையின் சாதனைகளையும் சொல்ல ஒரு நாள் போதாது என்கிறார். ஜெயலலிதாவின் இந்த பொய்களை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தண்டனை அளிக்கும் நாட்கள்
வெகு தூரத்தில் இல்லை. இப்போது செய்து கொண்டிருக்கும் இந்த செயல்களை இனிமேலும் ஜெயலலிதா செய்ய மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? ஜெயலலிதா ஒருபோதும் மாறமாட்டார். மீண்டும் மீண்டும் அவருக்கு வாக்களிப்பது என்பதே கொள்ளிக்கட்டையை எடுத்து தலையில் சொரிந்து கொள்வதற்கு சமமாகும். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி நமக்கு அளித்திருக்கும் பாடம் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களாகிய நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த பாடத்தை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? உனக்கு 5 வருடம், எனக்கு 5 வருடம் என மாறி மாறி நாற்காலியை மாற்றிக்கொள்ளும் பேச்சுக்கு இனி தமிழ்நாட்டில் வழியில்லை, வாசல் இல்லை, வாய்ப்பில்லை. இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.